மாவட்டம் பெரியகுளம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து கால்நடைகளான ஆடு மாடுகள் திருடு போவதாக காவல்துறையினருக்கு தொடர்ந்து புகார் எழுந்தது. இந்நிலையில் பிசிப்பட்டி காவல்துறையினர் நேற்றிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கம்பத்திலிருந்து தேனி நோக்கி வந்த இருசக்கர வாகனத்தில் 3 நபர்கள் 3 ஆட்டுக்குட்டிகளை சந்தேகிக்கும்படியாக ஏற்றிக் கொண்டுள்ளனர். உடனடியாக அவர்களை மடக்கி பிடித்த போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். இதனைத் தொடர்ந்து தீவிர விசாரணை செய்ததில் தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்குறை பகுதியைச் சேர்ந்த இடும்பன், விஜய், பாலகுமார் ஆகிய மூவரும் பெரியகுளம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் திருடப்படும் ஆடுகளை கம்பம் பகுதியில் விற்பது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அவர்கள் மூவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவாரூர் நகராட்சியின் மையப்பகுதிக்குள் நுழையும் கனரக வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் என அனைத்து வாகனங்களும் விளமல் கல்பாலம் அருகே உள்ள பாலம் வழியாக செல்ல வேண்டிய நிலை இருப்பதால் நேற்று திருச்சி நாகை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் திருவாரூர் நகர காவல் நிலையத்தில் முதல்நிலை காவலராக பணிபுரியும் மணிகண்டன் என்பவர் தனது பணியை காலையில் முடித்துவிட்டு பின்னர் தனது வீட்டிலிருந்து தனது 1 வயது கூட நிரம்பாத கைக்குழந்தையுடன் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க விளமல் பகுதிக்கு வந்தபோது போக்குவரத்து நெரிசலால் பொதுமக்கள் வாகனங்களில் அவதியுற்று வந்ததை கண்டார். அப்போது தனது கையில் இருந்த கைக்குழந்தையும் பொருட்படுத்தாமல் சுமார் அரை மணி நேரம் சாலையில் நின்று போக்குவரத்தை சரி செய்தார். தற்போது அந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளதை அடுத்து காவலர் மணிகண்டனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நேரில் அழைத்து அவருக்கு பாராட்டு தெரிவித்தார். போக்குவரத்து துறை சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு சென்னை சேப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகையிலிருந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபயணத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களை காப்பாற்ற இன்னுயிர் காப்போம் என்ற மகத்தான திட்டத்தை ஏற்படுத்தி உயிரை காப்பாற்ற தமிழ்நாடு அரசு மருத்துவமனைக்கான தொகையை செலுத்தி உயிரை காக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ரயில் நிலையத்தில் நாகர்கோவிலை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் அந்தியோதயா விரைவு ரயிலில் ஏற முயன்ற போது தவறி விழுந்து உயிரிழந்தார். இதனால் விரைவு ரயில் சாத்தூர் ரயில் நிலையத்தில் அரை மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் நாகர்கோவில் புறப்பட்டு சென்றது. இதையடுத்து தகவல் அறிந்து வந்த தூத்துக்குடி ரயில்வே போலீசார் இறந்தவரின் உடலை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.